அண்ணே, நின்னு போன நிச்சயத்தை மறுபடியும் வச்சுக்கலாமா? இப்ப என் பையனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்க எந்த ஆட்சி எப்படியும் இல்லையே. அண்ணே, ஒரு குற்றவாளிக்கு தானே உங்க பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப என் பையன் நிரபராதியா வந்திருக்கான்னு இப்ப என்னன்னு சொல்றீங்க? ஊரறிய ரத்து பண்ண நிச்சயத்தை இப்ப ஊரை கூட்டி நடத்துவீங்களா? அண்ணே, கங்காவை கட்டி கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில தான் என் புள்ள உயிரோடவே இருக்கா. நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டா அவனால தாங்கிக்க முடியாது. அண்ணனுக்கு தெரியாத நியாய தர்மம் இல்ல. இந்த விஷயத்துல நீங்க தான் நியாயம் சொல்லணும். ஐயா, கங்காவை ஜெயச்சந்திரனுக்கு தரேன்னு நம்ம குடும்பத்தார் முன்னாடி ஒத்துக்கிட்டீங்க. அந்த வார்த்தையை நீங்க காப்பாத்தணும். நிச்சயம் வரைக்கும் வந்த மாப்பிள்ளைய வேண்டான்னு சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, நான் உங்களுக்கு தங்கச்சி பையன், நீங்க எனக்கு தாய் மாம. நான் விரும்புற கங்காவை எனக்கு கட்டி வச்சீங்கன்னா காலம் பூரா நான் உங்களுக்கு விசுவாசமா இருப்பேன். தயவு செஞ்சு. புத்தரசி, உன் பையன் நல்லவன் நிரபராதின்னு கேட்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம பரம்பரையில பிறந்து வந்த ஒருத்தன் தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான்னு நினைக்கும் போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். அந்த வேதனைக்கு மருந்தா உன் புள்ள விடுதலையாகி வந்து நிக்கிறான். ரொம்ப சந்தோஷம். ஊரறிய உலகறிய என் தங்கச்சி பையன் நிரபராதின்னு எல்லாத்தையும் சொல்றேன். ஏன் நம்ம சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு உன் பையனுக்கு பாராட்டு விழா கூட நடத்துவேன். முடிஞ்சா பத்திரிகையில கூட செய்து கொடுப்பேன். ஆனா என் பொண்ணு கங்காவை மட்டும் உன் பையனுக்கு கொடுக்க மாட்டேன். என் பொண்ணுக்கு மாவட்ட கலெக்டர் செல்வக்கண்ணனை பேசி முடிச்சிருக்கேன். இனிமே அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. உன் மகனுக்கு தாய் மாமங்கிற முறையில நானே பொண்ணு பார்த்து என் சொந்த செலவுல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். செல்வக்கண்ணனுக்கு என் பொண்ணு கங்காவுக்கு தான் ஜாதகம் பொருந்தி இருக்கு. நீ ஜோசியர்கிட்ட இவங்க 2 பேருடைய ஜாதகத்தையும் கொடுத்து பொருத்தம் பார்க்க சொன்ன. ஆனா அவர் அப்படி பார்க்கல. தவறுதலா செல்வக்கண்ணன் ஜாதகத்தையும் என் பொண்ணு ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுலதான் 10 பொருத்தத்துக்கு 9 பொருத்தம் சரியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த பொருத்தத்துக்கு தான் ஜோசியர் நிச்சய தேதி குறிச்சு கொடுத்திருக்காரு. அது தெரியாம இவங்களுக்கு நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணதுனாலதான் அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்து நிச்சயமே நின்று போச்சு. இந்த பாருங்க, கலெக்டருக்கும் கங்காவுக்கும் நிச்சயம் பண்ணி பத்திரிக்கை அடிச்சாச்சு. அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்கும். ஐயா, ஜாதகத்தை காரணம் காட்டி பேசுறீங்க ஐயா. எங்களை விட அந்த செல்வக்கண்ண படிப்பு அந்தஸ்து கௌரவத்துல முக்கியமா போயிட்டாயா. சொந்த தங்கச்சி மகன் கூட பார்க்காம தூக்கி எறிஞ்சிட்டீங்க. 1000 தான் இருந்தாலும் நாங்க தான் ரத்த சம்பந்தம். உங்களுக்கு ஒண்ணுன்னா எங்களுக்கு தான் துடிக்கும். அத நீங்க உணராம போயிட்டீங்க. கூடிய சீக்கிரம் அதை உணர்வீங்க. முத்தரசி, முத்தரசி, முத்தரசி. ரமா, என்னக்கா? சாரு தனியா படுத்திருக்கா, நீ போய் படு, நான் வரேன். அம்மா, அம்மா. என்னம்மா? அங்க பாருங்கம்மா அப்பாவை.
ஏம்மா அத்தையும் மாமாவும் அப்படி பேசிட்டு போனாங்க? என்ன தவிர ஜெயச்சந்திரன் மாமாவுக்கு வேற பொண்ணே கிடைக்காதா? அத்தையும் மாமாவும் பிடிவாதமா இருக்காங்க. ஜெயச்சந்திரன் மாமாவும் என்னதான் கட்டிக்கணும்னு சொல்றாரு. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் கலெக்டருக்கே என்ன பேசி முடிச்சாச்சுன்னு. அவங்க மறுபடியும் இப்படி தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்தா அப்பாவோட உடம்புதாமா பாதிக்கும். காலையில அவங்க வந்து பேசிட்டு போனதுல இருந்து அப்பாவோட மனசு படாத பாடுபடுது. அவர் தூக்கமே இல்லாம கஷ்டப்படுறத பாத்தீங்களாமா? கங்கா, என்னால எந்த முடிவும் எடுக்க முடியலம்மா. இல்லம்மா, இந்த பிரச்சனையால அப்பாவுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுமா. அம்மா, நான் ஜெயச்சந்திரன் மாமாவை சந்திச்சு பேச போறேம்மா. என்ன பேச போற கங்கா? நீ இப்படி தனியா சந்திச்சு பேசுறது அவ்வளவு சரியில்லைம்மா. சரியோ தப்போ அப்பாவுக்காக நான் பேசிதாம்மா ஆகணும். என்னை வளர்த்து ஆளாக்குன அப்பாவை விட வேற யாரும் என் கண்ணுக்கு பெருசா தெரியலம்மா. அவருக்காக நான் யார் காலில் வேணாலும் விழறதுக்கு தயாரா இருக்கேன். கங்கா, நீ ஜெயச்சந்திரனை சந்திச்சு பேசுற விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிட்டு போமா. இல்லம்மா, இது அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம். அவர்கிட்ட சொன்னா போக வேண்டாம் தான் சொல்லுவாரு. அங்க பாருங்க, அப்பாவுக்கு இன்னும் தூக்கம் வரல. உடம்பு சரியில்லாத இந்த நேரத்துல அவர் ஏமா இப்படி அவதி பண்ணும்? என் மனசை கேட்கலம்மா. அம்மா, நான் அப்பாவை தூங்க சொல்லிட்டு வரேம்மா. அப்பா, என்னடா நீ இன்னும் தூங்கலையா? நீங்க ஏன்பா இன்னும் தூங்கல? மனசு சரியில்லையாப்பா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடா. டாக்டர் கொஞ்சம் நடக்கணும்னு சொல்லியிருக்காருல, அதான் நடந்துட்டு இருந்தேன். ராத்திரி இல்லையாப்பா நடக்க சொன்னாரு? வாங்கப்பா, வந்து தூங்குங்கப்பா. கங்கா, உனக்கு கல்யாணம் முடிஞ்சு நீ நிம்மதியா வாழ்றத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தூக்கம் வரும். அது வரைக்கும் எனக்கு எதுமா தூக்கம்? அப்பா, இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில தூக்கம் இல்லாம இருந்தீங்கன்னா மறுபடியும் உங்க உடம்பு பாதிக்கும்பா. உங்க மனசு போல என் கல்யாணம் நடந்து நான் நல்லபடியா இருப்பேன்பா. வந்து தூங்குங்கப்பா. என் மகன் நீ சொன்னா சரியா தான் இருக்கும். வாங்கப்பா, வாமா. வாங்க. சாமி, கங்காக்கும் கலெக்டருக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் எங்க ஐயா வீட்டு சொத்தெல்லாம் போயிடும். அதனால அவங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது சாமி. அக்கா, அங்க பாரு. என்ன நீங்க நிக்கிறீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். ஆமா, நான் அனாத போக்கத்தவ, எங்க போறதுன்னு தெரியாம இங்க நிக்கிறேன். நீங்க மகாராணி அம்மா என் மேல பரிதாபப்பட்டு வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறீங்க. கலெக்டருக்கு பொண்டாட்டியாக போறோன்ற திமிரு இல்ல? அக்கா, வாக்கா போலாம். இவங்கள்ட்ட நமக்கு இதுக்கு வெட்டி பேச்சு. வா. ஏய், இருங்கடி. நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. உங்ககிட்ட பதில் சொல்லணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. இப்போ உங்களுக்கு என்ன நீ தெரியணும்? ஏண்டி, முதல்ல எங்க அண்ணனை கட்டிக்கிறேன்னு தானே சம்மதம் சொன்ன. அப்புறம் கலெக்டர் மாப்பிள்ள கிடைச்ச உடனே எங்க அண்ணனை கட்டி விட்ட. என்னடி நியாயம் இது? எங்க அண்ணன் தான் நிரபராதின்னு சொல்லி வெளியில வந்துட்டாருல்ல. இப்ப நான் சொல்றேன்,
நீ எங்க அண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என் அண்ணன் தான் உன் கழுத்துல தாலி கட்டணும். இதுக்கு நீ சம்மதிக்கலன்னு வச்சுக்க, நானே எங்க அண்ணனை விட்டு உன் கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். அண்ணி, வார்த்தையை அளந்து பேசுங்க. நீங்களும் உங்க அண்ணனும் ஜாக்கிரதையா இருங்க. இவ்வளவு நாள் உங்க அண்ணன் ஜெயிலுக்கு போய் இருந்துட்டு வந்திருக்காரு. நல்லபடியா வச்சு பாத்துக்கோங்க. மறுபடியும் ஜெயிலுக்கு போற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்கிறாதீங்க. ஏய், என்ன சொன்ன? எங்க அண்ணனை ஜெயிலுக்கு அனுப்புவியா நீ? உன்னையும் சேர்த்து ஜெயிலுக்கு அனுப்புவேன். ஏய் ஏய் சாரு, சுமாரு. இது பாருங்க அண்ணி, என் கல்யாண விஷயமா அப்பா மாமா கிட்டயும் அத்தை கிட்டயும் தெளிவா சொல்லிட்டாரு. திரும்பவும் இது சம்பந்தமா பேசி பிரச்சனை வளர்க்காதீங்க. அண்ணி, உங்க சுயரூபம் எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அக்காவுக்கும் கலெக்டருக்கும் கல்யாணம் நடக்க கூடாது, அதுக்கு ஜெயச்சந்திரன் மாமாவை பயன்படுத்துறீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. ஜெயச்சந்திரன் மாமாவை வச்சு அக்கா கல்யாணத்தை நிறுத்தணுங்கிறதானே உங்க திட்டம். எங்க அக்கா யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும், அப்படிதானே? இத பாருங்க அண்ணி, அது மட்டும் நடக்காது. எங்க அக்கா கலெக்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அமோகமா வாழ போறாங்க. அத பார்த்து நல்லா பொறாமப்பட்டுக்கோ. உங்க சகவாசமே வேண்டாம் தானே நாங்க போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்கு வெளியே வந்து பிரச்சனை பண்றீங்க? ஏ கங்கா, உன் தங்கச்சியை தூண்டி விட்டுட்டு வேடிக்கை பாக்குறியா? இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், நீ எங்க அண்ணனுக்கு மட்டும் தான் கழுத்தை நீட்டணும், இல்லன்னா நடக்கிறதே வேற. என் அண்ணனுக்கு என்னடி குறை? என்னது? உன் அண்ணனுக்கு என்ன குறையா? அது ஒரு மூஞ்சியா? மூஞ்சியும் முகர கட்டையும். உன் அண்ணனுக்கு இருக்கிற மூஞ்சிக்கு எங்க அக்கா மேல லட்சணம் பொண்ணு கேக்குதா? என் அண்ணனை பத்தி பேசுன கொன்னுடுவேன். உன்னால முடிஞ்சதை நீ பாத்துக்கோ. ஏய், இங்க பாரு, மரியாதை இல்லாம பேசுன பல்ல உடைச்சிடுவேன், ஜாக்கிரதை. நாங்க அடிச்சாலும் உன் பல்லு உடையும். உடையா? என்ன இத பாருங்க, இப்ப எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? வாடா தம்பி, நீ யாருடா? மங்காக்கா பையன் தானே? ஏண்டா, உங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க. அவங்க புள்ளையா இருந்துகிட்டு இதுங்க கூட சுத்திட்டு திரியற? இத பாரு, இதுல நீ தலையிடாத, இல்லனா என் வீட்டுக்கார்ட்ட சொல்லி உன் கை கால உடைக்க வேண்டியதா இருக்கும், புரிஞ்சுதா? இத பாருங்க விஸ்வா, நீ சும்மாரு. அண்ணி, இவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அக்கா, நீ என்னக்கா பேசுற? இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க, நாம அதை பொறுத்துக்கணுமா? நாம என்ன தெருவுல பிறந்து வளர்ந்தவங்களா? நாமளும் ஐயாவோட பொண்ணுங்க தான். ஏய், உங்களுக்கு இந்த இளவஞ்சி யாருங்கறத காட்டுறேன். மூஞ்சி முகர கட்டியும் பாரு. ஏண்டி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவங்க பிறவி குணமே அப்படிதானே, நீயும் அப்படியே பேசணுமா? ஏங்கா, நாம என்ன மரக்கட்டையா? அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டு போறாங்க, அதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம சும்மா இருக்கணுமா? கங்கா, சாரு அப்படி பேசுனதுல எந்த தப்பும் இல்ல. சும்மா இரு விஸ்வா, நீயும் அவளை தூண்டி விட்டுட்டு இருக்க. ஏய் வா போலாம், வாங்க. ஐயா வாங்கய்யா. ஆச்சா, ஐயா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. இதை கொண்டு வரேன். ஐயா, சுப்புலட்சுமி ஃபோன் பண்ணாயா? அங்க என்னென்னமோ நடந்துருச்சுன்னு சொன்னா. ஆமா நாச்சியா, ஜெயச்சந்திரன் எந்த தப்பும் பண்ணலையா, அவன் நிரபராதின்னு தெரிஞ்சதும் அவனை வெளியில அனுப்பிச்சிட்டாங்களாம். அப்படின்னா என் அண்ணன் பையன் குத்தவாளி இல்ல. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. என் தங்கச்சியும் உன் அண்ணனும் ஜெயச்சந்திரனை கூட்டிக்கிட்டு என்னை பார்க்கறதுக்கு ஆய் குடிக்க வந்தாங்க. என் பையன் நிரபராதி ஆயிட்டா, இப்ப கங்காவை கட்டி கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் முடிவா சொல்லிட்டேன், கலெக்டருக்கும் கங்காவுக்கு தான் கல்யாணம், இதுல எந்த மாற்றமும் இல்லைன்னு. அப்படி நான் சொன்னதுல அவங்களுக்கும் கொஞ்சம் மன வருத்தம் தான். ஐயா, ஜெயச்சந்திரனுக்கு நாமளே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாமே.
இதைத்தான் நானும் சொன்னேன். ஆனா அவங்க இதை கேட்கல. முத்தரசி தான் ரொம்ப வருத்தத்தோட போனா. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஐயா, கங்கா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். ஏற்கனவே முத்தரசியால ஆஸ்பத்திரி வரைக்கும் போய் ஆபரேஷன் வரைக்கும் முடிஞ்சு போச்சு. ஐயா, நீங்க எதையுமே மனசுல வச்சுக்க வேண்டாம். நாம கங்கா கல்யாண வேலையை பார்ப்போம். ஐயா, நேத்து ராத்திரி பூரா தூங்கவே இல்லைன்னு குழந்தைங்க ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க. ஐயா, ஐயா, யாருக்காகவும் உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க ஐயா. ஐயா, கங்காக்கும் கலெக்டருக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அந்த முத்தரசி இல்லையா, வேற எந்த அரசி வந்தாலும் நம்மள தடுக்க முடியாதியா. ஐயா, நீ இப்படி சொன்னதும் என் மனசுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கு தெரியுமா? அம்மா, நம்ம பயலுவ கார்த்திக் சரவண வீட்டு பக்கம் வந்தானுங்களா? ஐயா, நீங்க முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டீங்க. அவங்களும் உங்க பிள்ளைங்க தானே. ரோஷத்துல ஐயாவை மாதிரி தானே இருப்பாங்க. ஐயா, உங்க ரோசக்கார பிள்ளைங்க வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறானுங்க.